ஏறிய வண்டியில. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேக்குற? என்ன வீராசாமி மாடர்ன் டிரெஸ்ல ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற? மாறு வேஷத்துல இருந்தா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க நான் என்ன ஏத்துங்கய்யா. என்ன நடங்க ஏறுங்கய்யா. ஏண்டா போலீஸ் அடிக்கிற அளவு துணிஞ்சிட்டீங்களா? உள்ளவா எலும்பை எண்ணிடுறேன். தலைவெட்டி தாண்டவரான் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மையை சொல்லு, எங்க அவன்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். யோ உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. யோ நாயுடு, உனக்கு யாராச்சும் இருக்கா? அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே உன்னை நொங்கு நொங்கு நொங்குனா. கூட்டத்தோடு சேர்ந்து 4 சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நேரம் வந்தீங்க உழந்தா அவ்வளவுதான். 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். வாங்கடா. ஐயோ வண்டி ஏற்பாடு பண்ணிட போறோம். இந்த கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ ஐயா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், குழந்தையை காப்பாத்துங்க. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? யாரோ பெற்ற குழந்தை தானே, போனா போட்டுனா. விடுமா, காலை விடுமா. அவன் சும்மா மிரட்டுறான், ஒண்ணும் செய்ய மாட்டான். காலை விடுமா. இங்க பாரியா, ஏற்கனவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாட்டு நீங்க தூக்குங்க. வாமா, தைரியமா வாமா. ஒண்ணும் செய்ய மாட்டேன், நடமா வாமா. இந்த பார் தாண்டவராயா, இந்த தடவை நிச்சயம் தப்ப முடியாது. குழந்தைய கீழே இறக்கி விட்டுரு, இல்ல நிச்சயம் ஷூட் பண்ணிடுவேன். இப்ப சுடு. சுடியா சுடுறா. கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல சார், அதெல்லாம் செய்யாத. சரியா, நீங்க 2 பேரும் பின்வாசல்கிட்ட போய் நில்லுங்க. ஏய் நீ இந்த கதவு கிட்ட போய் நில்லு. வாடா. ஏய் சத்தம் போடாம இருக்க பாரியா இல்லையா? உன்ன உட்கார. அங்க பாருங்க. ஏதோ பழைய நடக்குது.
ஹலோ, பாம்பே பார்ட்டி வந்தாச்சு. நீங்க ரெடியா? நாங்க ரெடியா தான் இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. நீ பெட்டி எடுத்துட்டு இறங்கி போ. மீதி எல்லாம் பிளான் படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. நான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கரெக்டா இருக்கான்னு சொல்லியா? Walk slow. Success, grand success. ராமுடைய விசுவாசத்தை பாராட்டி அவனுக்கு சம்மானம் கொடுக்கிறது நம்ம மனோதர்மம். ஆனா இதோட அவனுடைய சாப்டரியை க்ளோஸ் பண்றது நம்ம தொழில் தர்மம். ரெண்டுல எது? ரெண்டாவதுதான். ஐ ஆம் சாரி ராமு, இப்பவும் சொல்றேன், எப்பவுமே போலீஸை விட திருடன் கெட்டிக்கார.
உன் ஆட்கள்ல யாராவது ஒருத்தரை மாடிக்கு அனுப்பிச்சு வீட்டை சுத்தி என்ன நிலவரம்னு முதல்ல பார்த்து வர சொல்லு. பார்ட்னர், பார்ட்னர், நாம மோச போயிட்டோம். குண்டோட கைலாசம் போறதுன்னு சொல்லுவாங்களே, அதை இன்னைக்கு தான் என் கண்ணால நேர்ல பார்த்தேன். இந்த ராமு நம்மளை ஏமாத்திட்டான். வீட்டை சுத்தி ஒரே போலீஸ் நிக்குது. உலகத்திலேயே உங்களுக்கு தான் சூப்பர் பிரெயின் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களை விட தாத்தாலாம் இருக்கான்னு. ஆமா, ஊன்னா எங்களுக்கு கையை தூக்கி சாமியார் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவீங்களே. இங்க என்ன பேச்சு? அங்க போய் பேசுங்க. எப்பவுமே எனக்கு புத்திசாலிகளை ரொம்ப பிடிக்கும். என்னடா என்ன? அப்பா, நாமெல்லாம் சொல்லி அடிப்போம். அவனை பாருங்க, வாயை திறக்காமே அடிக்கிறான். டேய், அவ இவன்னு பேசாத. அவரு போலீஸுகிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? இந்த வீட்டுக்கு யாரோ வெடிகுண்டு வைக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதனால 2 நாளைக்கு தொடர்ந்து இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். உள்ள ஏதாவது துப்பாக்கி வெடிச்சாலோ இல்ல இன்னொரு 10 நிமிஷத்துல நான் வெளியே போறேனாலோ போலீஸ் உள்ள வரும். அவ்வளவுதானே? இந்த டைமண்ட்ஸ் பணம் இத பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. இது வரைக்கும் சொல்லல. ஆனா இனிமே உன் பார்ட்னர் என்கிட்ட பேசுறது பொறுத்துதான் சொல்லணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பார்ட்னர், நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல, ராமு நம்ம தலைக்கு மேல தூங்குற கத்தின்னு, அது இப்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு கொடுத்து பேசுங்க. 25 50-50. 50-50. ஓகே ராமு, உன் பங்கு என்ன உண்டோ அதை இப்பவே வந்து வாங்கிட்டு போயிடு. இல்ல, வெளிய போலீஸ் நிக்குது. இப்ப நான் எதையும் எடுத்துட்டு போக விரும்பல. நாளை காலையில வந்து போலீஸ் அனுப்பிச்சிட்டு என்னோட பங்கை வாங்கிக்கிறேன். ஆக மொத்தத்துல நாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில போக முடியாதுன்னு மறைமுகமா சொல்றீங்க. புரியுது புரியுது. அப்ப நீ புறப்படுங்க. நல்ல வேலைமா, என் தம்பி ராமு நான் மெட்ராஸ்ல இந்த அட்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லி லெட்டர் எழுதுனதுனால நீ புறப்பட்டு வந்த. அதனால நான் நீ மீட் பண்ணிட்டோம். அதனால நம்ம 2 பேரும் அம்மா பிள்ளைங்கிற உறவு முறையை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தம்பி ராமு கிட்ட பேசி அவனை அப்ரூவலா மாத்தி குறைஞ்சபட்ச தண்டனையோட அவனை காப்பாத்திடுறேன். ஓகே?